அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்குது. 2 அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதிமுகவில் என்ன நடக்குது? இதை நான் 26க்கு பிறகு உள்ள அந்த ஃபைட்டை மனசாட்சிப்படி இதுக்கு முந்தைய ஃபைட்டில் இருந்து மாறுபட்டு தான் நான் பார்க்குறேன். எந்த அளவில் மாறுபடுது? முந்தைய ஃபைட்டில் எடப்பாடி கல்பிட்டாக இருந்தார், கிராப்பராக இருந்தார். அபகரிப்பு மென்டாலிட்டிக்கு துணை போனது வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், இவங்க தான். இதில் லோக்கல் எல்லாருமே பெரிய தாதாக்களுங்கிற அளவில் லோக்கல் அதிமுக அரசியலுக்குள்ள பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் பேன் தமிழ்நாடு இதில் வெதர் வி லைக் இட் ஆர் நாட் இட், எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறார். திருமாவளவன் சிஎம்ங்கிறதுக்கு ஒரு கட்டையை போட்டிருக்க கூடாது, அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். திமுக எதிர்ப்பு தான் அதிமுகனா திமுகவே தோத்து போச்சே. திமுக சிஎம் கேண்டிடேட் ஸ்டாலினே தோத்து போனார. உங்க வேலையை தான் விஜய் பார்த்து அவரு ஆட்சியை பிடிச்சிட்டார. இப்போ எப்படி எடுத்துக்கணும்? அதிமுக பிளவுபட்டுருச்சு, அவ்வளவுதான். அதிமுகவினுடைய அந்த அரசியல் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான சில இல்ல there is no last page for anybody in political calendar. திறமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் முதல் முறையா. அந்த முடிவுகள் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி, அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்குது. 2 அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதிமுகவில் என்ன நடக்குது? அதிமுகவில் ஜெயலலிதா பிறகு மரணத்துக்கு பிறகு நடந்த ஃபைட்டு இன்னும் தொடருது. மீண்டும் நாங்கள் தான் அதிமுகன்னு வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் எல்லாருமே இது பண்ணுறாங்க. அன்றைக்கி விஜயபாஸ்கருக்கு ஊரில் புது மாவட்ட செயலாளர் போட்டதும் அந்த இடத்துக்குள்ளே கட்சி அலுவலகத்துக்குள்ளே அவரை போட விடாமல், அவரை உள்ள நுழைய விடாமல் தடுக்கிற வேலையை விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைட்டு எல்லா பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் ஊர்கள்லையும் ஒரு புதிய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள்லாம் போடும்போது அது இருக்கத்தான் செய்யும். இந்த இதை நான் 26க்கு பிறகு உள்ள அந்த ஃபைட்டை மனசாட்சிப்படி இதுக்கு முந்தைய ஃபைட்டில் இருந்து மாறுபட்டு தான் நான் பார்க்குறேன். எந்த அளவில் மாறுபடுது? முந்தைய ஃபைட்டில் எடப்பாடி கல்பிட்டாக இருந்தார், கிராப்பராக இருந்தார். அண்ணாமலைக்கு எதிராக பாஜக தலைமையை பயன்படுத்தி அண்ணாமலைக்கு எதிராக பண்ண அரசியல்னாலும் சரி, ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு அபகரிக்கும் எண்ணத்தில் அபகரிச்சதுனாலும் சரி, யாரையும் சேர்க்க மாட்டேன் எனக்கு தான் எல்லாங்கிற லெவலில் இருந்தாலும் சரி, அவர் தான் அதில் குற்றவாளியாக இருந்தார். அந்த குற்றவாளிக்கு ஒரு கட்சிங்கிற அடிப்படையில், அவர் குற்றவாளி சொல்றதுக்கு நாம யார், ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் அவருடைய கிராப்பிங் அபகரிப்பு மென்டாலிட்டிக்கு துணை போனது வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், இவங்க தான். இவங்களுக்கும் பேக்கிங் இருக்குது. அவங்க ஊரில் ரொம்ப பேக்கிங் உள்ளவர். ஒரு வேலுமணி விழாளக்குன்ற சமுதாயத்திலையும் ஒரு அந்த பகுதியில் இவர் நம்ம செந்தில் பாலாஜி, வேலுமணி அது ஒரு லெவலில் பேக்கிங் உள்ளவர் தான். இவர் சி.வி. சண்முகம் உள்ளாட்சி தேர்தலிலே தன் மாவட்டத்தில் நிரூபித்தவர். விஜயபாஸ்கர் கேட்கவே வேண்டாம். ஸோ இப்படி இதே மாதிரி மற்றபடி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. வீரமணி, இவர் அன்பழகன், இட் கோஸ் ஆன், த லிஸ்ட் இஸ் கோயிங் ஆன். இதில் லோக்கல் எல்லாருமே பெரிய தாதாக்களுங்கிற அளவில் லோக்கல் அதிமுக அரசியலுக்குள்ள பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் பேன் தமிழ்நாடு இதில் வெதர் வி லைக் இட் ஆர் நாட் இட், எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு உள்ள அதிமுக நிலைமை. இல்லை, நீங்கள் சொன்னீங்க நீக்கு அந்த பழையதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்பவும் கிட்டத்தட்ட அதே தானே தொடருது. இப்போ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, சபையில் ஆதரவாக தாவேக்கு அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் மறுபடியும் இவர்கள் எல்லாத்தையும் நீக்கிறவங்க எல்லாருமே முக்கியமான ஆட்கள். அந்த நீக்கம்ங்கிறது தொடருது. இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் 24 செங்கோட்டையனை நீக்கினதுல விஜய்க்கு ஒரு பூஸ்ட் ஆகி அது லிப்ட் ஆயிட்டு, இவருக்கு ஒரு பாதிப்பாயிட்டு கொங்கு மண்டலத்திலே. எஸ், இல்ல அதே பாணி தானே தொடர்றாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியை என்ன சொல்றாங்க, நீ ஒரு கட்டத்துல அவரை நீக்கிடுவார் போல அப்படிங்கிற அளவுக்கு அந்த அணிகள் பேச இல்ல. கட்சியை கைப்பற்றதுக்கு அவர் எல்லாமே இந்த டாக்டிக்ஸை பண்றாரு. இந்த இடம் கொஞ்சம் மாறுபட்ட இதாட்டு நான் பார்க்குறேன். பட் இதுல இந்த இடம் இப்படி வர்றதுக்கு தவறிழைச்சதும் அவர் தான். திருமாவளவன் சிஎம்ங்கிறத அவர் ஒத்துட்டு போயிருக்கணும். திருமாவளவன் சிஎம் ஆனால் வேலுமணியும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் மந்திரி ஆகி பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. ஸோ அது தான் ஐசோலேட் ஆயிரும். அவங்க தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறதுக்கு அதிகாரம் அவங்க பக்கத்தில் வந்துடும், மேலும் பலம் பெற்றுவாங்க லெவலில் அவர் திருமாவளவன் சிஎம்ங்கிறதுக்கு ஒரு கட்டையை போட்டிருக்க கூடாது, அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இன்னும் 5 வருஷம் 3வது இடத்துக்கு போயிட்டு அதிமுக. ஃபர்ஸ்ட் விஜய் நம்பர் 1 ஃபோர்ஸ் ஆகிட்டாரு, நம்பர் 2 ஃபோர்ஸாக ஸ்டாலின்,
நம்பர் 3 ஆட்டு இவர் எடப்பாடி எடப்பாடி ஆன பிறகு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிற அந்தஸ்தையும் இழந்துடுறாரு. அப்போ இவர் கூட நின்று நம்ம 5 ஆண்டுகள் அரசியல் பண்ணி அது எத்தனை நாள் வருதோ இவர் கூட வந்து அரசியல் பண்ணி நமக்கு என்ன பெரிய பிரயோஜனம் அவருக்கு வந்துடும், நமக்கு வரப்போகுது. திருமாவளவன் சிஎம்னு சொல்லியிருப்பாருன்னா நம்ம பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்திருக்கலாம். அதையும் மனுஷன் கட்டையை போட்டுட்டாரு. இனிமே இவர் கூட நின்று நமக்கு என்ன அரசியல் இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்கள்ட்ட வந்துட்டு அதில் அவங்க வேகமாக கால் எடுத்து வச்சாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவுங்கிற லெவலில் வந்தாங்க. விஜய் அவரை நேரில் வந்து பார்த்து அது ஃபிசில்ட் அவுட் ஆகாமல் அந்த ஃபைட்டை விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து என்டர்டெயின் பண்ணி விட்டாரு. இருந்த பிறகும் இவங்களுக்கு இப்போ வந்து சிஎம்மோட அந்த என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னு தெரியல, இவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்காருன்னு தெரியல. அவர் வந்து இமேஜ் ஓரியன்டாக இருப்பார். புது தலைவர் புதுசாக வர்றாரு, ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க எல்லாமே புது மாடு குளிப்பாட்டின மாதிரி ஒரு இமேஜ் ஓரியன்டாக இமேஜை விட்டுறக்கூடாதுங்கிறல அந்த இதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இப்போ இவங்க 25 பேரும் ஆதரிச்சு ஓட்டு போட்டதில் விஜய் 144 வந்துட்டார். அவருக்கு அது ப்ளஸ்ஸு, ப்ரூவ்டு லீடர் ஆகிட்டாரு. அதை 144 நிரூபிச்சுட்டாரு. அவர் நினச்சா இப்போ மினிஸ்ட்ரியை கூட இது கவர்மெண்ட்டை கூட டிசால்வ் பண்ணிக்கிட்டு இமே கோ ஃபார் எலெக்ஷன், எஸ் எவ்ரி ரைட் அண்ட் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அவர் அதை அவைல் பண்ணுறாருன்னு சொல்ல வரல, அந்த உரிமை அவருக்கு வந்துடுச்சு. அப்போ இவர் நாளைக்கு என்ன பண்ணுவார், எப்படி தன்னோட மூவன் நகர்த்துவாருங்கிறது இந்த இவருக்கு ஆதரவாக வாக்களிச்சவங்களுக்கும் ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத நிலைமை இல்லை. பட் இவங்க வந்து ஒரு இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி சில ப்ராமிசஸ் அங்கே இருந்திருக்கும்ல. ப்ராமிஸ் தான் என்னன்னு தெரியல, வாட் ஆர் த ப்ராமிசஸ் நமக்கு தெரியல. இப்போ அவங்க வந்து நாங்கள் தான் அதிமுகங்கிறத ஃபைட்டை பண்ணுறாங்க. இந்த ஃபைட்டு பண்ணணும்னா அவருக்கு ப்ராமிஸுக்கு இது முரண்பாடாக இருக்கு. ப்ராமிஸ் வாங்க மந்திரி தந்துடுறோம், நாங்கள் யாருக்குமே லாகாவை அலாட் பண்ணல, உங்களுக்கு நல்ல லாகாவை தந்துடுறோங்கிறதா ப்ராமிஸாக இருக்க முடியும். இப்போ அவங்க தரப்புல நியாயம் இருக்கதா பாக்குறீங்களான்னு கேட்குறப்ப அதிமுக பக்கத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, எடப்பாடி வந்து திமுகவோட சப்போர்ட்டோட திமுக ஆதரவோட ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. திமுக எதிர்ப்பு தான் அதிமுக, இதனாலதான் நாங்க வந்து வெளியே வந்தோம் சொல்றவங்க. வெளியே வந்தீங்க ஓகே, ஆனா தாவேக்கு ஆதரிக்க வேண்டிய ஒரு தேவை என்ன இருக்குங்கிற போறதான ஒரு சந்தேகம் இருக்கும். திமுக எதிர்ப்பு தான் அதிமுக, திமுகவே தோத்து போச்சே. திமுக சிஎம் கேண்டிடேட் ஸ்டாலினே தோத்து போனார, உங்க வேலையை தான் விஜய் பார்த்து அவரு ஆட்சியை பிடிச்சிட்டார. அதுக்கப்புறம் என்ன திமுக எதிர்ப்பு, நீங்க என்னத்துக்கு தேவை? திமுக எதிர்ப்புல தான் அவரு அரசியல் எதிரின்னு சொல்லி அவரு முதலமைச்சர் கேண்டிடேட்டான ஸ்டாலினே தோக்கடிச்சு அவர் ஆட்சி கட்டல வந்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க என்ன திமுக எதிர்ப்பு பண்ணீங்க? அப்படி பார்த்தா நீங்க திமுக எதிர்ப்புல கோட்டை விட்டாச்சே. நீங்க திமுக 3வது எழுதுனா கூட திமுக எதிர்ப்புல உங்களுக்கும் ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க தான் ஸ்லிப் ஆகி 3வது போயிட்டீங்களே. ஸோ அந்த இது வந்து திமுக எதிர்ப்புங்கிற அந்த வாதத்துல விஜய் கையில் அந்த திமுக எதிர்ப்புங்கிறது போயிடுச்சு. அந்த திமுகவே தோத்த கட்சிக்கு அது எதிர்ப்பு. இவர் வந்து 3வது போனதுனால அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து சஸ்டைனபிள் ஆகக்கூடிய ஆர்கியூமெண்ட் அல்ல. ஏதாவது சொல்லணுங்கிறனால காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட்டை சொல்றாங்களே தவிர இட் டசன்ட் கேரி எனி வேல்யூ. நான் அந்த இடத்துல இந்த பிரிவுக்கு காரணம்ங்கிறது வந்து தோல்வி அதிமுக நீங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்திருக்கா, அல்லது தாவேக்காவை ஆதரிக்கிறதா வேண்டாமா ஆட்சி அமைக்கிறது அந்த பிரச்சனையில ஏற்பட்ட 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுனால அது ஒரு எதிர்காலம் திருமாவளவன் ரூபத்தில் வந்ததை இவர் ஸ்கட்டில் பண்ணதுனால வந்துருந்துக்குது. அந்த எதிர்காலத்துக்கு ஒரு சமச்சீர் பண்ணா கூட இவங்க ஒத்துக்கிட்டு நின்றுருப்பாங்க. ஸோ இனிமேல் இவர் கூட பயணிக்கிறதுல என்ன எதிர்காலம் இருக்க போகுது? ஸோ இவர் நமக்கு ஒரு மந்திரி பதவி வாய்ப்பு திருமாவளவன் ரூபத்தில் வர்றதுலையும் கட்டையை தூக்கி போட்டுட்டாரு. ஸோ இவரை நம்பி நம்ம என்ன எப்படி நம்ம பயணிக்கிறது, வாட் இஸ் த கெயின் ஃபார் அஸ், நம்ம ஏன் இவருக்காக நம்ம உழைச்சி என்ன ஆக போகுதுங்கிற அந்த இயல்பான மனநிலையில் அவங்க வந்திருக்காங்க. என்னென்னலாம் தப்பு பண்ணாப்புல என்னென்னலாம் சான்ஸ் வரும் எல்லாமே தான் கட்சியை பிடிக்கணும், தான் லீடராக இருக்கணுங்கிறதுக்காக இவர் காலி பண்ணியிருக்காங்கிறத சிவி சண்முகம் சொல்கிறாரு. பிரேமலதா கூட்டணி வாய்ப்பை தடுத்ததுலேருந்து, தாவேகா கூட்டணி வாய்ப்பை தடுத்ததுலேருந்து, திருமாவளவன் இதில் காலி பண்ணதுலேருந்து எல்லாமே இந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம கைக்குள்ள இந்த கட்சி நாம தான் அதிமுக லெவலில் இருந்தா போதுங்கிற லெவலில் எடப்பாடி நிற்கிறாருன்னு வருது. அப்கோர்ஸ் 26ல் விழுந்த ஓட்டு அவர் தலைமைக்கு தாங்கிறதே நான் மறுத்து பேச விரும்பல. ஸோ வந்து நீ என்ன சொல்லுங்க, இப்போ சிவி சண்முகம் அணி அந்த எஸ்பி வேலுமணி அந்த தரப்பில் இருக்கக்கூடியது அவங்க சார்பில் ரைட்டாக இருக்கலாம், அவங்க சார்பில் அது நியாயமா இருக்கலாம். பட் நீங்க ஒரு அரசியல் பார்வையாளராக அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்கிறதா நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒரு கட்சியா அவங்களோட பொலிட்டிக்கல் இதுக்குள்ள வந்து பெட்டர்மெண்ட்டுக்கு நியாயம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸ் தான் இருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸே போனால் கட்சி பொலிட்டிக்ஸ் ஜெயித்து யாருக்கு என்ன? தங்களோட இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸ் போன பிறகு கட்சி பொலிட்டிக்ஸுக்காக யாருன்னுப்பா? ஸோ அவங்க இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸை வந்து அவங்க அதிகாரத்தில் வர்றதை எடப்பாடி பழனிசாமி தடுத்துட்டாருன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எப்படி எடுத்துக்கணும், அதிமுக வந்து
பிளவுபட்டுருச்சு, அவ்வளவுதான், அதிமுகவினுடைய அந்த அரசியல் வந்து முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான சில இல்லை தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் ஃபார் எனிபடி இன் பொலிட்டிக்கல் கலண்டர். அதிமுக எடப்பாடின்னு பலகீனப்படணும்னா அண்ணாமலை ஸ்ட்ரெங்தன் ஆகி தான் எடப்பாடி மேலும் பலகீனப்பட முடியும். அண்ணாமலை எந்த ரூபத்தில் ஸ்ட்ரெங்தன் ஆகிறாரு, எப்படி ஆகிறாருங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். அண்ணாமலை ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடாதுன்னு கட்சித் தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை தூக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பிறகு அவர் வேற வழி இல்லாமல் ஒரு நாடகம் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷோவை காட்டிட்டு போயிட்டார். முழு மனசோட செய்தாருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேருக்கு பிரச்சாரம் பண்ணார். அவர் பிரச்சாரம் பண்ணி யாரும் ஜெயிக்கலைங்கிறதும் 100% உண்மை. ஸோ அந்த பிரச்சாரம்ங்கிறதும் ஒரு பேரளவில் தான் இருந்தது. பட் அண்ணாமலை அவருக்குள்ள அரசியல் எதிர்காலம்ங்கிறது ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாதுங்கிற புள்ளிக்குள்ள எடப்பாடி சென்றிக்காக தான் அந்த இது மீண்டும் வரும். அது எப்படி வருது, என்ன ரூபத்தில் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க வந்து ஒரு பேன் தமிழ்நாடு லீடர் அந்தஸ்துல நிற்கல. இவர் வேலுமணினாலும் சரி, இவர் சிவி சண்முகனாலும் சரி, பேக்கிங் இருக்கு அவங்களுக்கு. லோக்கல்ல ஸ்ட்ராங் பேக்கிங் இருக்கு, அதை நம்ம மறக்கல. அது அவங்க பவர்ஃபுல் பர்சன் தான், லோக்கல் லீடர்ஸ் தான். இப்போ பலமுறை சொல்லியிருக்கோம், இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு பேன் தமிழ்நாடு லீடரா எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய சக்தி அண்ணாமலைக்கு தான் இருக்குது. அது எப்படி என்ன ரூபத்தில் வருதுங்கிறது அசாண்டேட் நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ இப்போ இவங்க எதிர்ப்பு குரல் எழுப்பினாலும் அல்லது சட்ட ரீதியாவோ நீதிமன்றங்கள் அணுகிறது அல்லது சபாநாயகர் இந்த மாதிரி முறையிடுறது இதெல்லாம் இருந்தாலும் கூட அதிமுக அப்படிங்கிறது வந்து எடப்பாடிகிட்ட தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, எடப்பாடிகிட்ட தான் இருக்குது. நம்ம 2024 அவர் வந்து நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் அவர் டெபாசிட் இழக்க செய்வேன்னு சொன்ன மாதிரி நம்ம நண்பர்கள், அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தி தேவரை நாடார் ஓசி போட்டுருவாங்கலாம், ஓட்டு போட்டுருவாங்களா இல்லைன்னு நம்ம சொல்லி தான் அதை நிரூபித்தோம். இப்போ 26 அவரை தென் மாவட்டங்களை பலகீனப்படுத்தணுங்கிற இதில் தான் நம்ம சொன்னோம். பெரிய அளவில் பலகீனப்படுத்திட்டோம். நம்மளோட சசிகலாமையாரெல்லாம் வந்து பலகீனப்படுத்தினால அவங்க ரோல் பெருசாயிட்டு, நம்ம ரோல் வந்து பேக் எண்டில் நடந்த ரோல், பின்னணியில் நடந்த ரோலுங்கும் போது அது முக்கியத்துவம் வரல. பட் நம்ம சொன்னோம், உங்கள்கிட்ட சொன்னோம், எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம். பட் இதே நாம என்ன சொல்றோம்னா, இவ்வளவுத்தையும் மீறி எடுத்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டுங்கிற அதையும் நாம ஆனஸ்டா ஒத்துக்கிறோம். முன்னாடி கடந்த தேர்தல் இரட்டை தலைமையா இருந்தது, இல்ல இந்த தடவை அவர் ஒற்றை தலைமை. பன்னீர்செல்வத்தை மீறி, இவர் அண்ணாமலையை மீறி, 2 ஜாதி கட்சின்னு சொல்லி நாடார்கள் அவருக்கு எதிராக நாம களத்தில் இறங்கி திருப்பினதை மீறி, தென் மோடி அவரை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லாத மீறி, செங்கோட்டையன் விஜயை பயன்படுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு களம் கண்டதை மீறி, இப்படி பல இடர்பாடுகள், சிரமங்கள் எல்லாத்தையும் மீறி, ஏன் சசிகலா அம்மையார் களத்துக்குள்ள நின்று அவரை ஏற்றதை மீறி, எல்லாம் மீறி அவர் 27 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காருன்னா அது அவர் தலைமைக்கு விழுந்த வாக்கு தான். அதை அடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க யாருக்கும் பேன் தமிழ்நாடு அந்தஸ்து இல்லை. லோக்கலா அந்த ஏரியாவுக்குள்ள அடிப்பாங்களே தவிர கட்சி அடிப்படையில எடப்பாடியை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படிதான் இருக்குது. அந்த கட்சி அவருங்கிற லெவல்ல தான் இருக்குது. இவங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல பலகீனப்படுத்துவாங்க, கொங்கு பெல்ட்டுக்குள்ளேயும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் வேலுமணி பலகீனப்படுத்துவார், புதுக்கோட்டைக்குள்ள விஜயபாஸ்கர் பலகீனப்படுத்துவார். இவர் போட்ட மாவட்ட செயலாளர் கட்சி அலுவலகத்துக்குள்ள போக முடியலைங்கிறத நம்ம அன்னைக்கு தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். பட் இது வந்து ஏரியா வைஸ் ஒரு பலகீனப்படுத்தல் இருக்குமே தவிர பேன் தமிழ்நாடு லீடராட்டு வந்து இன்னொரு பேன் தமிழ்நாடு லீடர் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் தான் எடப்பாடி பலகீனப்படுத்த முடியுமே தவிர, இவங்க ஒரு லீடர்ஷிப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாமே வேலுமணியை முழு மனசோட ஏற்றுக்கிட்டு அதிமுக நிற்கிறோம்லாம் இவங்க நிற்க போறதில்லை. ஸோ இப்போ அதிமுக அந்த பிரச்சனைங்கிறது வந்து இவங்க ஒரு பிளவுபட்ட அணியா அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. லோக்கலா அங்கங்க பலகீனப்படுத்துவாங்க, விஜயை பலப்படுத்தலாம். இவங்க பலகீனப்படுத்த மூலமா அவங்க இது எடப்பாடியை பலகீனப்படுத்தி விஜயை பலப்படுத்தலாம். மிக்க நன்றி. நன்றி திரவியம்.